யாரு யார் வந்திருக்கிறது? நான் தான்ப்பா போதும் பொண்ணு. அக்கா வாங்க அக்கா, உள்ள வாங்க அக்கா. அக்கா வாங்க அக்கா. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நேத்து தான் அம்மாவை பார்த்தேன், நீ ஊர்ல இருந்து வந்தேன்னு சொன்னாங்க. ஆமாக்கா, நேத்து ஈவினிங் தான் வந்தேன். சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? அம்மாவை ஏதாவது பார்க்க வந்திருக்கீங்களா? இல்லப்பா, உன்னை பார்க்க தான்ப்பா வந்தேன். என்ன விஷயம்க்கா? அது ஏதோ வரையற போட்டியா, போன்ல பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்க பார்த்து சொன்னாங்க. என் பொண்ணு கூட நல்லா வரைஞ்சிருக்காப்பா. அப்படியா? காமிங்க. நல்லா வரைஞ்சிருக்காங்களே. இது என்ன பண்ணணும்க்கா நான் இப்ப? அது ஏதோ போன்ல அப்லோட் பண்ணுமாப்பா. அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, நீ கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுப்பா. சரி, நான் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு வயல்ல வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ என்ன ஏதுன்னு கொஞ்சம் கரெக்டா பண்ணி கொடுப்பா. சரிங்கக்கா, நான் பண்ணி அடியே கொடுக்குறேன். மாமா கிட்ட கரெக்டா பார்த்து பண்ணி கொடி, நான் போயிட்டு வரேன். சரி சரி, சீக்கிரம் வந்துருவேல்ல? வந்துடுறேன்டி. சரி. உக்காருங்க பாப்பா, உக்காருங்க. இது என்ன பண்ணணும்? இது ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, சரி. ஒரு டிராயிங் காம்படிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இத நெட்ல அப்லோட் பண்ணணுமாமே. இத போட்டா வந்துரும்னு சொன்னாங்க. வெப்சைட் லிங்க் கொடுத்திருக்காங்க. அந்த வெப்சைட் ஓபன் பண்ணி நம்ம போட்டா ஒர்க் ஆயிடும். இருங்க, நான் வெப்சைட் ஓபன் பண்ணிடுறேன். சரி சரி. இந்த டிராயிங்கா நீங்க வரைஞ்சீங்க? ஆமா. இதுக்கான டாபிக் என்ன? 3 தலைப்பு கொடுத்தாங்க மாமா. அதுல எனக்கு விவசாயி டாபிக் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அப்பாவும் விவசாயி இல்ல. அப்ப அதை பார்த்த உடனே எனக்கு அப்பா ஞாபகம் வந்துட்டு, அதனால நான் விவசாயி டாபிக்லயே வரைஞ்சிட்டேன். சரி சரி, சூப்பரா வரைஞ்சிருக்கீங்க. இருங்க, நான் ஒரு ஆபீஸ்க்கு ஒரு மெயில் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கிறேன். சரி மாமா. ஓகே, வெப்சைட் ஓபன் ஆயிடுச்சு. நான் கேட்குற டீடைல்ஸ் மட்டும் சொன்னீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணிடலாம். சரி. உங்க ஃபுல் நேம் என்ன? திகழ் யாதவ். அப்பா பேரு? முனியப்பன். அம்மா பேர் என்ன? போதும் பொண்ணு. அப்பாவோட இனிஷியல்? எம். ஓகே, இது கரெக்டா இருக்கா பாருங்க. அம்மா பேர்ல இந்த குண்டு டீ வராது, குச்சி டீ தான் வரும். ஓ அப்படியா? சரி இருங்க, நான் கரெக்ஷன் பண்ணிடுறேன். இப்போ கரெக்டா இருக்கா பாருங்க. இப்ப சரியா இருக்கு. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. உங்க அம்மாக்கு ஏன் போதும் பொண்ணுன்னு பேர் வச்சிருக்காங்க? அதுவா, எங்க தாத்தாக்கு எங்க அம்மா 5வது பொண்ணா. போதும் பொண்ணுன்னு பெயர் வச்சா அதுக்கப்புறம் பொண்ணு பிறக்காதுன்னு பூசாரி சொன்னாராம், அதனால வச்சுட்டாங்களாம். ஓ அப்படியா? சரி சரி சரி. அப்பா என்ன ஒர்க் பண்றாங்க? அப்பா விவசாயி மாமா. அப்படியா? அம்மா என்ன ஒர்க் பண்றாங்க? அம்மா வீட்ல சும்மா தான் இருக்காங்க. வீட்ல சும்மா இருக்காங்களா? ஆமா. சரி, அப்பா டெய்லி காலையில எந்திரிச்சது என்ன வேலை செய்வாரு? அப்பா காலையில 5:30க்கு எழும்புவாரு. சரி. அப்புறமா வயலுக்கு போவாரு. வயலுக்கு போயிட்டு ஒரு 10 மணி போல வருவாரு. வந்துட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்துட்டு மதியம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேல அப்படியே கடை தெருவுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வயலுக்கு போயிடுவாரு. அதுக்கப்புறம் காப்பி குடிச்சிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாரு. அப்ப அம்மா என்ன வேலை செய்யறாங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து? அம்மா ஒரு 4 மணிக்கு எழும்போம். அப்புறம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்பா கூட வயலுக்கு கிளம்பிடும். அதுக்கப்புறம் 8:30க்கு வந்துட்டு என்ன ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறம் 100 நாள் வேலைக்கு போவோம். போயிட்டு திரும்ப அப்பா வயலுக்கு போகும்போது அப்பா கூட வயலுக்கு போயிடும். போயிட்டு அதுக்கப்புறம் காப்பி போட்டு கொடுத்துட்டு நைட்டு எங்களுக்கெல்லாம் சமைச்சிட்டு. ஆமா, அம்மா எப்ப தூங்குவாங்க தெரியலையே. நான் இது வரைக்கும் அம்மா தூங்குனதை நான் பார்த்ததே இல்லையே. இப்ப தூங்குவாங்கன்னு தெரியல. சரி, இப்ப சொல்லு, அம்மா உண்மையாவே சும்மாதான் இருக்காங்களா? ஆமா, அப்பா தானே பெரிய பெரிய வேலை எல்லாம் பார்த்து காசு கொண்டு எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறாரு. அம்மா சின்ன சின்ன வேலை தானே பாக்குறாங்க. அப்லோட் பண்ணிட்டேன். சரி மாமா, அப்ப நான் கிளம்பலாம்ல? சரி, பத்திரமா போ. ஆமா, அம்மா எப்ப தூங்குவாங்க, எப்ப ரெஸ்ட் எடுப்பாங்க? என்னடா உலகம் இது? இந்த பாப்பா என்ன சொல்லுதுன்னா அவங்க அம்மா 5வதா அவங்க தாத்தாக்கு பிறந்துச்சுன்னு சொல்றாங்க. அவங்க அம்மாவை பெத்து எடுத்தது அவங்க பாட்டி தானே. அப்பயே அந்த இடத்துல ஒரு ஆணை முன்வைக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு வாங்க போங்கன்னு மரியாதை கொடுத்து பேசுறாங்க. ஆனா அவங்க அம்மா போச்சு எந்திரிச்சிச்சு ஏன் அப்படி சொல்றாங்க? பெண்களையும் ஈக்குவலா ரைட் பண்ணுன்றாங்க. ஆனா இங்க ஏன் நம்ம ஊர்ல இப்படி இருக்கு? இங்க பாருங்க, இந்த போட்டோவை கூட பாருங்க. விவசாயின்னு சொன்ன உடனே ஒரு ஆணோட போட்டோவை தான் வரைஞ்சிருக்காங்க. ஏன் ஒரு பெண் விவசாயியா இருக்கவே கூடாதா? அப்பா கூட சேர்ந்து அம்மாவும் தானே வேலைக்கு போறாங்க, விவசாயம் பார்க்க வயலுக்கு வேலைக்கு போறாங்க தானே. அப்புறம் ஏன் ஒரு பெண் விவசாயியா இருக்கவே கூடாதா? பெண் விவசாயி ஏன் நம்ம சொல்லவே மாட்டேங்கிறோம்?